இப்படி ஒரே அடியா ஊருக்கு போனான்னு அடம் பிடிக்கிறதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்க மாமா தானே உன்னை கட்டி பிடிச்சாரு, அதுக்கே இப்படி கோச்சுக்கிற? 4 ஆம்பளைங்க முன்னாடி உங்களை கட்டி பிடிச்சா நீங்க வேணா அதுக்கு சந்தோஷப்படலாம், என்னால அதை ஜீர்ணிக்க முடியல. நான் ஒண்ணு சொல்றேன், நீ ஊருக்கு போய் நல்லா யோசனை பண்ணி பாரு. தனக்கு வரப்போற துணை ஆணா இருக்கட்டும் சரி பொண்ணா இருக்கட்டும், வேற யாருமே மனசால நினைக்காதவங்களா, வேற யாருக்கிட்டுமே மனசை பறி கொடுக்காதவங்களா இருக்கணுங்கிறதான் எல்லாரோடையும் ஆசை. ஊர்ல 190 ஆம்பளைங்களுக்கு அப்படிப்பட்ட பொண்ணு பொண்டாட்டியா கிடைச்சிருவாங்க. ஆனா 105 ஆம்பளைங்க கூட அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த வகையில உங்க மாமா ஒரு தங்கம். அப்படிப்பட்ட புருஷனை கட்டிக்க போற எந்த பொண்ணுமே அதிர்ஷ்டசாலிதான். அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. இனிமேலும் நீ ஊருக்கு போறதா இருந்தா உன் இஷ்டம். என்னமோ பெருசா பீத்திக்கிட்டு போனேன், நான் அவனை திருத்தி காட்டுறேன்னு திருந்திட்டானா? வாயை திறந்து பேச. என்னடி இழிக்கிற? ஒரு படிச்ச பொண்ணு ஒரு படிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லட்சணமா இருப்பாளா? இங்க வா. ரயிலும் ஓடி தண்டவாளமும் ஓடுனா ரெண்டுமே உருப்படாம போயிடும். ஏதாவது ஒண்ணு ஓடணும், ஒண்ணு நிக்கணும், அப்பதான் விளங்கும். புரிஞ்சுதா? ஏப்பா நீங்களும் அவனை கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அம்மா கேளுங்க. என்னடி? பொண்ணு முகூர்த்த நாள் நாளைக்கே இருக்கான்னு கேக்குற. ஏமா ஏன் சாமி, அந்த சாமிக்கு மூஞ்சி பூரா முடி முளைச்சிருக்கு? சும்மா வாடா, அவர் பெரிய சாமி, எல்லாம் தவத்தோட மகிமை. என்ன எதுக்கு சாமி கூட்டிட்டு வந்தீங்க? உனக்கு குப்புசாமி பொண்டாட்டி மேல ஆசை இருக்கா இல்லையா? அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா? அப்படின்னா கம்முனு வாடா. ஏன் சாமி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவரை ஏன் பார்க்கணும்? கல்யாண செலவுக்கு அவர்கிட்ட 5-10 கடன் வாங்கலான்னு தான். ஏய், ஏற்கனவே நீ அசிங்கமா இருக்கிற, ரொம்ப தொல்லை பண்ண, சாமியார்கிட்ட சொல்லி அவர் மாதிரியே உனக்கு மூஞ்சில முடி முளைக்க வச்சிருவேன். போடா, அடிவாரத்துல போய் நில்றா. சாமி, ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். அப்ப முன்னால பார்த்தது மூஞ்சி இல்லையா? வர்றான் வர்றான். வணக்கம். வணக்கம் சாமி, நீங்க இந்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தைய எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. சாமி, மூஞ்சிய பார்த்து கத்து கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னது தெரியாதா? நான் சர்க்கஸ் கம்பெனில. ஐயோ, அப்படின்னா என் பொண்டாட்டி. டேய், நான் சொல்ற மாதிரி செய். ஊருக்கு வெளியில போய் உட்கார்ந்துரு, நான் போய் பணம் எடுத்துட்டு வர்றேன். அதை வாங்கிட்டு எங்காவது ஓடி போயிரு. என்ன சாமி விளையாடுறீங்களா? நான் சொல்றதை செய்டா. போடா. ஏன் சாமி, குப்புசாமி பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி தரமுன்னு கூட்டி போனீங்க, இப்ப என்னடா நீங்க? ஏன் சாமி, அந்த மலை மேல உட்கார்ந்த சாமி என்ன சொல்லிச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாது. போடா போடானா, போடா. சாமி, புணுத்தாய் வருது, புணுத்தாய் வருது, புணுத்தாயி, புணுத்தாயி, சாமி புணுத்தாயி. நம்ம புருஷன் கூடு விட்டு கூடு பாஞ்சு வந்துட்டார் போல இருக்கு. அதான் இவ்வளவு ஆசையா கூப்பிடுறாரு. என்னங்க என்னங்க என்னங்க? என்ன இவ சாமியார் என்னத்தான் கூப்பிட்டுருப்பா? புணுத்தாயி, 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 புணுத்தாயி. வந்துட்டீங்களா? என்கிட்ட சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே. என்னங்க பண்றது? இந்த வேலை எல்லாம் என்கிட்ட நடக்க, எல்லாம் இவர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. இல்லீங்க, என்னங்க அவரே ஏங்க இந்த பொண்ணு கைய புடிச்சு இழுத்த? அவ என் பொண்டாட்டியா? இவ புருஷன் செத்து ரொம்ப நாள் ஆச்சுயா. ஏதோ சாமியார் ரூபத்துல வந்து இவ புருஷங்கிறியா? பயா நீ போமா.
நீங்க வாங்க நம்ம பண்ணி போன கால கையில முடிச்சு போடுவேன். அடிபட்டு சாகாத, மரியாதையா போயிடு. இப்பதான் போலீஸ் சாமியார பிடிச்சதா பேப்பர்ல படிச்சேன். ஒன்னையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. ஏய், என்ன மிரட்டறியா? நான் தாண்டா அவளை தொட்டு தாலி கட்டின புருஷன். என்ன சந்தேகமா இருக்கா? பாக்குறியா? அண்ணே, இப்ப என்ன பண்ணுவீங்க? ஒத்த மிச குப்புசாமி. சாமியா இந்த நாளையங்களை ஏமாத்துனியா? மந்திர பண்ற அத பண்றேன்னு எங்கட்ட காசு வேற வாங்குனியா? விடக்கூடாது. ஏய்யா, வெக்கமா இல்ல? ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியதானே? வேலை விட்டு செய்யறேன். வேலை தானே, வாயம் பின்னாடியே வா. 2 பேருக்குமா? உன் குடும்பத்துக்கே தர்றேன். இந்த பரந்த உலகத்துல வேலைக்கா பஞ்சம்? வாய். கும்பிடுறேங்க. பையன் 7வது பாஸ் பண்ணிட்டாங்க. 8வது பக்கத்து ஒரு ஹைஸ்கூல்ல சேர்த்துருங்க. கொஞ்சம் பண உதவி பண்றீங்களா? நானே 2வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். உன் பையன் பெருசா படிச்சு அடுத்து நான் கழிக்க போறேன். பண்ணையில சேர்த்து விடு, மாடாதி மாய்க்கிட்ட போ. அறிவில்லாதவங்களுக்கு பணம் இருந்தா போதுங்க. எங்களை மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு படிப்பு தானுங்க முக்கியம். நான் அறிவில்லாதானா? பரதேசி ஒன்னு வாட ஓடல. பரதேசி இன்னைக்கு முழிச்ச முகமே சரியில்லை. அம்மா ஐயோ, என்னாச்சு? ஒண்ணுமில்லம்மா, சூடா இருந்துச்சு, கையை கொடுங்க, நான் கொண்டுட்டு வரேன். அம்மா வரல? வருவாங்க. வேண்டாம் வேண்டாம், அம்மா வரட்டும். ஏன் நான் செய்யக்கூடாதா? போதும், நீ போ. என்னடா? ஏமா காலில் அடிபட்டது சாவித்திரிக்கு தெரியாதா? சொல்லி அனுப்பியிருக்கேன். ஏமா என்ன பார்க்க சாவித்திரி வரல? பொம்பளைங்கன்னா பூ மாதிரிடா. அவங்க கிட்ட மெதுவா, அன்பா, பதமா, ஆசை வர்ற மாதிரி நடந்துக்கணும். ஒன்ன மாதிரி முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டா எப்படிடா வருவா? வரும்போதுதான் வருவா. அவளை வர வேண்டான்னு சொல்லிரு. அவளை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா போயேன், எனக்கு என்ன? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
வேற யார கல்யாணம் பண்ணிக்க போற? சாவித்திரியோட ரொம்ப நல்ல பொண்ணுமா பாக்கியம். நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னடா உளற? நான் ஒண்ணு உளறல, யோசனை பண்ணி தான் சொல்றேன். உன் யோசனையை கொண்ட குப்பையில போடு. ஏண்டா உடைச்சவ படைச்சவ இங்க இருக்க, ஓடி வந்தவ கொட்டிட்டு போனாலும் ஏண்டா அந்த டவர்காரி உன்னை மயக்கிட்டாளா? யாரு மயக்கல, நானா தான் சொல்றேன். என்னத்த சொல்றீங்க? என்னாலேயே நம்ப முடியல. நான் அன்னைக்கே சொன்னேன் அவளை வேலையை விட்டு நிறுத்திருங்கன்னு. கேட்கல. இப்ப அவ எங்க கைய வைக்கணுமோ அங்க கைய வச்சுட்டா. அவங்கள சொல்லி என்ன பண்றது? பசங்களை வளர்க்கறதும் சரியில்லைன்னா இப்படித்தான் இருப்பாங்க. ஏண்டா நீ எல்லாம் கூட பிறந்தவனாடா? இவ்வளவு அக்கறையா பேசுற நீ என் கூட இருந்தலடா வீட்டு வேலை பூரா கவனிச்சிருக்கணும். என்னமோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொகுசா வாழலான்னு தனியா போயிட்ட. உன் மச்சான் போனதுக்கு அப்புறம் நான் தோட்டம் துறவை பாப்பனா இல்ல இவனை பாப்பனா எல்லாம் என் தலை விதி. ஐயா ஐயா, சாவித்திரக்கா கோவிச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்காங்க. எந்த பக்கம்டா? மாமா இது உனக்கு நல்லா இருக்கா? உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன்டி இப்படி கத்துற? என்ன நடந்து போச்சு? இது பாரு மாமா, வாழ்றதும் சாகிறதும் மனுஷ வாழ்க்கையில சகஜம். சாவர காலத்துல எல்லாருக்கும் வரக்கூடிய ஒண்ணு. ஆனா வாழ்க்கைங்கிறது அப்படி இல்ல. நம்ம கை நழுவி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தலைகீழா நின்னாலும் திரும்பி வராது. அத்தை சொன்னதை என்னால நம்ப முடியல. நீ சொல்லு மாமா, நீ சும்மா என்ன பயமுறுத்த போய் தானே சொன்ன? நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேன்னு நினைச்சு என்ன மிரட்டுறதுக்கு தானே அப்படி சொன்ன. இப்படி சொன்னாதான் கோச்சுக்கிட்டு போனா திரும்பி வந்துருவேன் நினைச்சு தானே சொன்ன. சொல்லு மாமா, சொல்லு மாமா, விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்லு மாமா. மாமா சொல்லு மாமா. இல்ல இல்ல இல்ல, நான் ஒண்ணு விளையாட சொல்லல, நெசமா தான் சொல்றேன். உன்னை எனக்கு பிடிக்கல, நான் பாக்கியத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் மாறி பார்த்தேன். அப்பவும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன். நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். பாக்கியமும் உன்ன மாதிரி படிச்சவதான். ஆனா உன்ன மாதிரி இல்லம்மா. என்ன அடக்கம், என்ன புத்திசாலித்தனம். நீ எத்தனை தடவை என்ன மரியாதை இல்லாம பேசியிருப்ப. ஆனா அவன் ஒரு நாள் கூட அப்படி பேசல தெரியுமா? நான் என்ன சொன்னாலும் கேப்பா, என் பேச்ச மீற மாட்டா. நான் ஆசையா உங்ககிட்ட பேச வரப்பெல்லாம் மூஞ்சியை காட்டிட்டு போவியே, அப்ப என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். அதுக்கு பழிக்கு பழிதான் இது. நான் பாக்கியத்தை கல்யாணம் பண்ணிக்கணும். நீ அதை நினைச்சு ஆளணும். அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல மாமா. நான் சத்தியமா அப்படி நினைக்கல. உங்களை எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திரன்னு ஆசைப்பட்டு சும்மா உங்களை வெறுக்கிற மாதிரி நடிச்சியா? கட்டிக்க போறவன் உனக்கு சரிப்பட்டு உன் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு நடிச்சேங்கிறியே. தெரியாதனமா உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேனா எது நடிப்பு எது நிசன்னு தெரியாம உன்கிட்ட சிக்கிக்கிட்டு முழிச்சிருப்பேன். இத பார், தொணன்னு பேசிக்கிட்டு இருக்காத. நான் பாக்கியத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க தலைகீழா நின்றாலும் இதுக்கு பாக்கியம் ஒத்துக்க மாட்டா. ஏன் ஒத்துக்க மாட்டா? ஒத்துக்க வைக்கிறேன். அவ வாயாலே ஒத்துக்க வைக்கிறேன். பாக்கியா, 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 பாக்கியா. பாக்கியா, ஏய் பாக்கியா எங்க? இவ்வளவு நேரம் எவ்வளவு தலைகாலங்க இருந்தது? சரி வா. மாமா, எங்க போறீங்க மாமா? நில்லுங்க மாமா. மாமா நில்லுங்க மாமா. மாமா எங்கடா போற? பாக்கியா எங்கம்மா? பாக்கியமா? எங்களுக்கு என்னடா தெரியும்? நாங்களே இப்பதானே வரோம். ஏமா போய் சொல்றீங்க? எல்லாருமா சேர்ந்து அவளை மிரட்டி பாக்கியத்தை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டீங்க. பரவாயில்ல, அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு
கோயில்ல வச்சு தாலி கட்டி கூட்டிட்டு வரல என் பேரு ரெங்கமணி இல்ல. டேய் ரங்கமணி, டேய் அப்பா மாமாவை போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாரு. சொல்லுங்கப்பா. அப்பா அத்தை கூப்பிட போறாரு. அத்தை கூப்பிடுங்க அத்தை. ஆமா நீ கூப்பிடுமா, நீ சொன்னா கேட்பாரு. கூப்பிடுமா. சாவித்திரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. எங்க போயிட போறான்? இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் விடக்கூடாது. ஏய் இறங்கி விடா. நான் மாலையை கூட்டிட்டு போய் மாப்பிள்ளையை தூக்கிட்டு கோயில் கொண்டு வா. அக்கா, சாவித்திரிக்கு ஒரு நல்ல புடவை கொடுத்து கோயில் கூட்டு வா. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு அவன் கல்யாணம் எப்படி நடக்குது?